தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கருவாய்க் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன், உருவாய்த் தெரிந்துன் நாமம் பயின்றேன். உனதருளால் திருவாய் பொழிய சிவாய நமையன்று நீரணிந்தேன், தருவாய் சிவகதனி பாதிரி புலியூர் அரணேன். எல்லாம் உள்ள கூத்த பெருமானின் திருவடி கமலங்களை அடியேன் திக்கு நோக்கி வணங்கி, தொடர்ந்து நடைபெறுகிற இந்த தலபுராண வரிசையில் இன்றைய தினம் மூன்றாவது வகுப்பு. இந்த வகுப்பில் முதலிலே லிங்கம், சிவலிங்கத்தை பற்றிய சில செய்திகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தது இன்னும் தலபுராணத்துக்கு போகணும். தில்லை தலைபுராணம் இருக்குதே, அது ஒரு விரிவானது. தலபுராணம் என்பதை விட தலபுராணத்தோடு சேர்ந்து தில்லை வரலாறு ஒன்று உண்டு. எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு வரலாறு தில்லை கோயிலுக்கு இருக்குது. அதை நம்ம சைவர்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். அந்த தலபுராணத்தையும் வரலாறையும் பார்த்த பிறகு அது பதிகத்துக்குள்ளே போகலாம். பதிகம் இப்போ லிங்கம் அதை போட்டிருக்கேன். நான் போட்ட லிங்கம் இதுதான். என்ன சில பேர் வரைஞ்சிக்கிட்டு அது சொல்லுவாங்க, கீழே என்னன்னு எழுதிரு, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நீ வரைஞ்சிருக்கிறது என்னன்னு தெரியணும் இல்லையா? இது சிவலிங்கம். லிங்கம் என்கிற சொல் தமிழ் சொல்லா சமஸ்கிருத சொல்லா என்கிற ஒரு இந்த பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அப்படி ஒரு கருத்து. இன்னும் லிங்கம் என்கிற சொல் சமஸ்கிருத சொல் என்று ஒரு பிரிவினர், இன்னொரு பிரிவினர் அது இலிங்கம், அது தமிழ் சொல், தூய தமிழ் சொல் என்று ஒரு பிரிவினர். லிங்கம் என்பதை சமஸ்கிருத சொல் என்று சொல்லுபவர்கள் சமஸ்கிருத பற்றுடையவர்கள். அதை இலிங்கம், அது தமிழ் சொல்தான் என்று சொல்லுபவர்கள் பெரும்பாலும் இலங்கை தமிழர்கள், இலங்கை சைவர்கள். இலங்கை சைவர்கள் தன்னுடைய நூலில் அது இலிங்கம், இலிங்கத்துக்குரிய என்ன பொருள் என்பதையும் எழுதியிருக்கிறார்கள். ஆகையினால நாம் ரெண்டையுமே நம்ம தெரிந்து கொள்வோம் என்பது. பொதுவாக தமிழில் லீ என்கிற சொல் மொழிக்கு முதலில் வராது. லீ தமிழிலே பல எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வராது. இலக்கணத்தில் இருக்கு, மொழிக்கு முதலில் வாரா எழுத்துக்கள்னு இருக்கு. அது நீங்கள் இப்போ ராமகிருஷ்ணன்னு போட்டால் இராமகிருஷ்ணன்னு எழுதுவாங்க. இராமகிருஷ்ணன், ராமன் இராமன்னு எழுதுவாங்க. என்ன கருத்துன்னா, ரா என்கிற எழுத்து இடையினமாக இருந்தாலும் வல்லினமாக இருந்தாலும் முதலில் வரக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் ஈயை சேர்த்துறாங்க. அதுபோல் லீ இருக்கு இல்லையா? இந்த உங்களுக்கு சொல்லணும்னா சின்ன லீ, அந்த லீ இருக்குது. பெரிய லீயும் சரி, மொழிக்கு முதலில் வருவதற்கு இலக்கணம் இல்லை. ஆகையினாலே தமிழ் பற்றுடையவர்கள் அதை இலிங்கம்னு எழுதிடுவார்கள், இலிங்கம். அதனால் இலங்கையிலே உள்ள சைவர்கள் இலிங்கம்னு எழுதி அது தமிழ்ச்சொல் என்று அதுக்கு பல விரிவுரைகள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் சமஸ்கிருதம்தான் என்று சொல்லுபவர்கள் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. லிங்க் கம் என்று பிரிக்கிறார்கள், லிங் கம் என்று பிரிக்கிறார்கள். லிங்க் என்றால் தோற்றம், கம் என்றால் ஒடுங்குதல். இந்த உலகத்தை தோற்றம் பண்ணி ஒடுங்குகிற பெருமானுக்குரிய ஒரு வடிவம் என்ற பொருளிலே லிங்கம், லிங்க் என்றும் கம் என்றும் ரெண்டாக பிரிக்கிறார்கள். அதை அப்படி
அப்படி தான் இங்கே லிங் தோற்றம், கம் ஒடுக்கம். லிங் எழுதுகிறவங்க சரியாக எழுதிங்கள். சமஸ்கிருத பற்றுடையவர்கள் என்ன சொல்கிறாங்க? லிங்கு என்பது தோற்றம், கம் என்பது ஒடுக்கம். ஆகவே உயிர்கள் தோன்றுவதற்கும் தன்னுள் ஒடுங்குவதற்கும் உரிய அடையாள சின்னம் லிங்கம் என்று சொல்லுகிறார்கள். அது தமிழ் சொல்தான் என்று சொல்லுகிறார்கள். இலிங்கம் என்பது பேரரு கருணையாயிருக்கிற பெரும்பிழம்பாயிருக்கிற பெருமானுக்குரிய அடையாள சொல். அதை பிரிக்கப்படாது, அது அடையாள சொல், அதை பிரிக்கிறதுக்கு இல்லை என்று எழுதி இருக்கிறார்கள். அதனால் அந்த லிங்கம்ங்கிறது தமிழ் சொல்லா வட சொல்லாலும் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். தமிழ் சொல் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள், அதை வடமொழி சொல் என்று சொல்லுகிறவரும் இருக்கிறார்கள். வடமொழின்னு சொன்னால் லீ போட்டால் போகிறோம். தமிழ் சொல் அது பெருமானுடைய பிரகாசத்துக்குரிய வடிவ ஒரு அடையாள சொல் என்று சொல்லுகிற போது ஈ போட்டாகணும், இலிங்கம்னு போட்டாகணும். இது ரெண்டும் லிங்கம் என்ற சொல்லுக்குரிய ஆய்வு இது. இந்த லிங்க் எப்படி வந்தது, லிங்கம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது. இந்த லிங்க வடிவமைப்பு முதல் எப்படி வந்தது, முதல் இந்த லிங்க வடிவமைப்பு எப்படி வந்ததுங்கிறதுக்கு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மேலே ஆவுடையார், கீழே அதுக்கு பேர் ஆவுடையார், மேலே இருக்குல்ல, அதுதான் முதல் லிங்கம் என்று இருந்தது. அப்போ நான் கீழே இறங்கி போனால் இதை எப்படி நீங்கள் கவர் பண்ணிப்பீங்களா? என்கிட்ட வர இதை போட்டிருக்கீங்களே, இது அங்கே வருமா? அப்படி பண்ணிங்க. ஆகையினாலே இதில் இந்த லிங்கம்ங்கிறது கொஞ்சம் கீழே வந்தால் தான் அது புரியும். முதல் தோன்ற போது என்ன இருக்குது, முதல்ல இந்த லிங்கம் நீட்டு வட்ட வடிவு தான் இருந்திருக்குது. இப்படி இருந்திருக்குது லிங்கம்ங்கிறது. முதல் தோன்றிய இந்த லிங்கம் இப்படி தான் இருந்தது. அப்போ ஆவுடையாரெலாம் கிடையாது, முதல் தோற்றம் இதுதான். இதுக்கு கீழே இந்த ஆவுடையார் தோன்றியது என்பது ரொம்ப பிற்காலம், ரொம்ப பிற்காலம். இதுதான் லிங்கமாக கொண்டப்பட்டது. இந்த லிங்கம் எதிலிருந்து தோன்றியது என்று கேட்டால் ரெண்டு வகையாக சொல்லுகிறார்கள். ஒன்று, மேல்நாட்டவர்கள் சிவன் வழிபாடு மேல்நாட்டில் இருக்கிற போது அந்த மேல்நாட்டவர் அதுக்கு ஒரு அடையாளம் பண்ணணும்னு மேல்நாட்டவர் நினச்சாங்க. அதுக்கு பேர், அதுக்கு தான் அவங்க பண்ணுற போது அதை இப்படி கூம்பு வடிவாக பண்ணினார்கள். எகிப்து, பாபிலோனியா, இந்த மாதிரி பல நாடுகள், ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகளில் இறைவனை வழிபடுவதற்கு இதே சிவலிங்கத்தை பல பேர் இருக்குது, பெரிய ஆராய்ச்சி இருக்குது. இதை வெளிநாட்டிலே இருக்கிற லிங்கத்தை இப்படி கூம்பாக இப்படி போட்டார்கள் முதல். நம்ம நாட்டில் போடுற போது இதை கீழே நீள்வட்ட வடிவமாக இந்த லிங்கம் இருந்தது. இந்த நீள்வட்ட வடிவமாக வணக்கமா இங்கேயும் இருந்தது. அப்போல்லாம் ஆவுடையார் இல்லை, ஆவுடையார். இந்த வடிவம் அவங்களுக்கு ஏன் வெளிநாட்டவர்கள் எடுத்தாங்கன்னா, முதல் வெளிநாட்டிலையும் சரி நம்ம நாட்டினுடைய வரலாற்றிலையும் பார்த்தா இந்த லிங்க வழிபாட்டுக்கு முன்னாலே சூரிய வழிபாடு தான் முதல் வழிபாடு. சூரிய வழிபாடு தான் எல்லா நாட்டிலேயும் முதல் வழிபாடாக இருந்தது சூரியன்தான். ஏன்னு கேட்டால் அந்த சூரியன்தான் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது. ரொம்ப பழங்காலத்தில் கிமுக்கு பழங்காலத்தில் ஒரு 5000 ஆண்டுக்கு முன்னாலே எந்தவித ஆராய்க்கும் இல்லாத மக்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது சூரியன்தான். அந்த சூரியனை வெளிநாட்டவர்கள் சன் என்று அழைத்தார்கள். அந்த சன் என்று அழைத்தார்கள். அவங்க இந்த சூரியனுக்கு வழிபாடு என்னாச்சு கொஞ்சமாக
அந்த சூரியனுக்கு கீழே வழிபடுறதுக்கு ஒரு உருவம் கொடுக்கணுமேங்கிற போது அந்த சூரியனுடைய வடிவமாகவே வெளிநாட்டவர்கள் கருதினார்கள். இது சன். நம்ம ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னாங்க, இந்த சன் என்பது தான் சன் சிவன் மாறிச்சுன்னு எழுதுகிறாங்க. இதுக்கு தென்னிந்திய நூற்பதிப்பு கழகத்தில் ஏறக்குறைய 63 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நூல் இருக்குது. அது சிவன், அதுக்கு பேரே செய்வன். அப்படி பெரட்டினா ஒடிஞ்சு போயிடுது. அந்த நூல் எனக்கு ஒன்று கிடைச்சிது. அதில் வெளிநாட்டவர்கள் நமக்கு முன்னாலேயே இந்த சிவலிங்க உருவத்தை அவர்கள் பொறித்து வழிபட்டிருக்கிறார்கள்னு அவர்கள் நிறுவுறாங்க. நம்மளுக்கு முன்னாலேயே அங்கே சன் என்றிருந்தது தான் சிவன். இதுக்கு இந்த சிவன்கிறதுக்கு முன்னாடி பல சொல் மருவி வந்து கடைசியில் சிவன் ஆச்சின்னு சொல்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் இருந்த இந்த சிவன், இந்த சிவனை அவங்க படம் போடுற போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த லிங்கக்குடியில் இப்படி ஒரு வட்டம் போட்டு இப்படி போட்டாங்க, சூரியன். இதை போட்டு சூரியன் படமாக போடுற போது லிங்கத்தை போட்டுட்டு அது உள்ள சூரியனை போட்டோடு இதுதான் சன், இதுதான் வழிபடுவதற்குரிய அடையாளம் இதுதான் என்று நான் இப்போ வெளிநாட்டு வரலாறை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அவங்க வழிபாட்டில் சிவன், அந்த சன் வந்தால் சிவனாச்சு, சிவ வழிபாடு. அது லிங்கமாக மாறியது, லிங்கம். அந்த அவங்களுக்கு லிங்கம்ங்கிற சொல்லு ரொம்ப பிற்காலத்தில் தான் இதுக்கு லிங்கம்னு கருதுகிறாங்க. இது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை, இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சிவலிங்க உருவம் எப்படி வந்ததுன்னு கேட்டால், போர் செய்த காலத்தில், அரசர்கள்லாம் போர் செய்த காலத்தில் நடுகள் வழிபாடுன்னு ஒன்று இருந்தது. நடுகள் வழிபாடு, அதாவது மூதாதையர்களோ அல்லது போரிலே இறந்தவர்களுக்கோ ஒரு கல் நட்டு, அந்த கல்லை நட்டு இது வழிபட்டார்கள். அது எப்படி வந்தது, இது நடுகள்னு பேர். இதுக்கு நடுகள் வழிபாடு தான் முதல் இருந்தது. நடுகள், நீங்கள் புறப்பொருள் வெண்பாமாலை, அகப்பொருள், இந்த நூலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பெரிய சிறப்பு உண்டு. அதனால் இந்த நடுகள் வழிபாடு இருக்குதே, இந்த நடுகள் வழிபாடு தான் இந்த சிவலிங்கத்தினுடைய தோற்றம். அதிலேருந்து தான் பிரிவு வந்ததுன்னு ஆராய்ச்சியாளர் எழுதுகிறாங்க. நடுகள் வழிபாடாக இருந்தது. அப்புறம் முன்னோர்கள் தெய்வமாகவே இருக்கிறார்கள், அதனால் தெய்வத்திற்குரிய அறிகுறி இந்த சிவலிங்கம் என்று சொல்லி இந்த நடுகளினுடைய வழிபாட்டினுடைய முதிர்வு தான் சிவலிங்கத்தின் தோற்றம். புரியுதா? சிவலிங்கத்தின் நடுகள் வழிபாட்டினுடைய முதிர்வு தான் சிவலிங்கத்தினுடைய தோற்றம் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு கருத்து நம்ம ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயும் சூரிய வழிபாடு இருந்தது. சூரிய வழிபாடு தான் முதல் இருந்தது. சூரியன், அதுக்கு பேர் எல்னு பேர். தமிழில் எல்னா சூரியனை குறிக்கும். எல்லே இளங்கிளியேன்னு இதில் தொல்காப்பியத்திலேயே வருது எல். இன்னொரு சொல் அதுக்கு என்ன சொன்னாங்க, அல்னு வந்தது. அல்லும் பகலும்மா இல்லைங்களா? அல்னா இரவை குறித்தது, அல். அதனால் இந்த ரெண்டு சொல்லும் எல், இதில் இரவையும் இது பகலையும் குறிக்கிற போது எல் என்பது பகலுக்கு மூலமாக இருக்கிற சூரியனை குறித்தது. எல், இந்த எல் சூரியனுடைய வழிபாடு தான். இன்னொரு ஆராய்ச்சியாளர்கள் இந்த சூரியனுடைய வழிபாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ஒரு உருவம் அமைக்கப்பட்டது, அதுதான் சிவலிங்கம். இப்போ 2 முனையில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கொஞ்சம் நினைவு வச்சுக்கணும். ஒன்று, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடுகள் வழிபாடாக இருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிவலிங்க வழிபாடாக மாறியது. சூரிய வழிபாடு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சிவலிங்கமாக மாறியது என்று 2 ஆராய்ச்சியாளர்கள். நீங்கள் இதை பற்றியான ஆராய்ச்சியாளர்கள் நம்மை விட வெளிநாட்டவர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க, நிறைய நூல் கிடச்சிருக்குது. அதனால் எல் என்பது சூரியன், சூரிய வழிபாடு தான் பின்னாலே சிவலிங்க லிங்க வழிபாடாக வந்தது என்று ஆயிற்று. இந்த லிங்கத்தை தான் இணைத்து சிவலிங்கம்.
ஏன் அப்படி சிவலிங்கம்னு நம்ம சொல்ல வந்தோம்னு சொன்னால், சமயக்காலம், அதாவது இப்போ இன்னும் சொல்லப்போனால் 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாலே நம்ம சைவம் நம்முடைய சமயம் சைவம்தான் என்று மக்களால் உணரப்பட்ட காலம் 2ஆம் நூற்றாண்டிலேருந்து வச்சுங்க. அதுக்கு முன்னாடி சைவம் இல்லையான்னு கேட்க முடியாது, இருந்தது. நம்ம சமயம் சைவம்தான் என்கிற ஒரு எழுச்சி எப்போ உண்டாச்சுன்னு சொன்னால், முதல் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குச்சு. ஏன் 2ஆம் நூற்றாண்டை சொல்கிறேன்னு சொன்னால், மாணிக்க வாசகர் காலத்தை பற்றிய ஒரு ஆராய்ச்சியில் அவருடைய காலம் இந்த 4வர் காலத்துக்கு பின்னாலேன்னு ஒரு சாரார், இல்லை இவங்க 4வர் காலத்துக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு, 4வர் காலம் 4, 5, 6, 7ஆம் நூற்றாண்டு, பெரிய புராணம் 12ஆம் நூற்றாண்டு ஆகையினால அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு கருத்து இருப்பதனாலே நம்முடைய சைவ சமயத்தினுடைய எழுச்சி, அதை பற்றியான விவாதங்கள், அதை பற்றியான கொள்கை வேறுபாடுகள் இதெல்லாம் ஏறக்குறைய 1, 2ஆம் நூற்றாண்டிலேருந்தே தொடங்கியாச்சு. ஆகையினால அந்த காலத்தில் இந்த லிங்க வழிபாடு தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. அப்போலேருந்து நடுகள் வழிபாடு எப்போ தொடங்கிச்சோ அப்போலேருந்து லிங்க வழிபாடும் சூரிய வழிபாடும் இருந்தது. அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சி தான் இப்படி தான் இருந்தது, லிங்க வளர்ச்சி தான் இருந்தது. அதை நம்ம சமயத்திற்கு, சைவ சமயத்திற்கு கடவுள் சிவம் என்று முன்னையே இருக்குது. சங்க காலத்துக்கு முன்னிலேயே நம்ம சமயத்திற்கு கடவுள் சிவம், அந்த கடவுளுக்குரிய சின்னம் அடையாளம்தான் லிங்கம் என்கிற ஒரு கருத்து கிமு 3, 4 நூற்றாண்டுக்கு அப்புறமா தோணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் தொல்லாம் எழுதுகிறாங்க, 2000, 3000, 4000 ஆண்டுலாம் எழுதுகிறாங்க. நம்ம ஆராய்ச்சியாளர் என்ன எழுதுகிறாங்க, இதுக்கு இந்த சிவலிங்கம் என்பது நம்முடைய சைவ சமயத்துக்குரிய கடவுள் சிவன், அதுக்குரிய அடையாளம் லிங்கம், ஆகையினாலே இது சிவலிங்கமாக வழிபடப்படுகிறதுன்னு பின்னாடி ஆராய்ச்சியாளர் எழுதுகிறாங்க. ஆனால் ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், இந்த சிவன் வழிபாடு என்பது எப்போ தோன்றியதுன்னு தெரியல. சிவன் வழிபாடு என்பது எப்போ தோன்றியது என்று தெரியல. காரணம், சிவன் என்கிற சொல் இந்தியாவில் மட்டுமல்ல, ஆராய்ச்சியாளர் எல்லா நாட்டிலேயும் சிவன் என்கிற சொல் வழிபாட்டிலே இருக்கிறது. சிவன் என்கிற சொல் வழிபாட்டிலே இருக்குது. ஒரு குறிப்பு காலையில் கூட படித்தேன். அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஊர், ஏதோ ஒரு அது சின்ன பகுதி, அதில் சிவன் என்கிற பெயரில் ஒரு மைதானம் இருக்கிறதுன்னு எழுதியிருக்காங்க. சிவன் என்கிற பெயரில் ஒரு மைதானமே இருக்கிறது. அதுபோல் சிவன் என்கிற பெயரில் ஆஸ்திரேலியா, அந்த மெகபசோனிசியா, இந்த மாதிரி பல நாடுகளில் சிவன் என்கிற சொல் ஆட்சியில் இருக்கிறதுன்னு எழுதுகிறாங்க. சரி, அது தனியாக நான் சொல்ல போகிறேன், அது இருக்கட்டும். இந்த சிவலிங்கத்தினுடைய தோற்றம் இதுதான். 2 கருத்து வச்சுக்க. ஒன்று, நடுகல்லாக இருந்தது லிங்கமாயிற்று, இன்னொன்று சூரிய வழிபாடாக இருந்தது லிங்கமாயிற்று. அதுக்கு தான் எல் என்று பெயர். எல் அல் அது இதெல்லாம் அப்போ தான் வந்தது, லிங்கமாச்சு. தொடக்க காலத்தில் நம்ம லிங்கம் என்பது நான் சொல்கிற இந்த வழிபாடு தான். ஆவுடையார் அப்பொழுது இல்லை. ஆவுடையார் ரொம்ப பிற்காலம். இன்னும் சொல்லப்போனால் ஆவுடையார் என்பது மாணிக்க வாசகர் காலத்தில் ஆவுடையார் இருந்திருக்குது. அதுக்கு முன்னாடி ஆவுடையார் இருந்ததா என்னன்னு தெரியல. அதனால் இந்த லிங்கம், இந்த தோற்றத்தில் தான் லிங்கம் இருந்தது. ஆவுடையார் என்பது அதற்கு பின்னாலே இப்படி வந்து இந்த ஆவுடையார் நம்ம வடிவம் செய்யப்பட்டது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லிங்கத்தை தாங்குவதற்கு ஒரு பீடம் வேணும்னு நினச்சாங்க. லிங்கத்தை தாங்குவதற்கு ஒரு பீடம் வேணும்னு நினச்சாங்க. நீங்கள் ஆவுடையார் இல்லாமல் எங்கேயாவது லிங்கம் பார்க்கவே முடியாது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஆவுடையார் தனியாக பார்த்துருக்கீங்க. எங்கே பார்த்துருக்கீங்க? திருப்பெருந்துறையில் பார்த்துருக்கீங்க. இந்த லிங்கம் மட்டும் உள்ள இடம் கேட்டிங்கன்னா, இப்போது பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் ஒரு ஊர், அந்த இடத்துல திருமூலர் ஆசிரமம்னு ஒன்று ஆசிரமம் தொடங்கியிருக்காங்க. திருமூலர் ஆசிரமம். அங்கே நான் போய் 3 நாள் திருமந்திரம் எடுத்தேன். அதில்
இந்த பானம் மட்டும் பண்ணி, இந்த பானம் மட்டும் 108 லிங்கம். 108 எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நமக்கு நட்சத்திரம் 27, ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம்? 4. 4 × 27 108. 108 லிங்கம் அப்படி ஸ்கொயர் டைப்பில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த லிங்கத்தில் இப்போ ரேவதி முதல் பாக லிங்கம், தேவதி 2ஆம் பாத லிங்கம் அப்படின்னு இவ்வளோ உயரத்தில் இருக்குது. அந்த லிங்கம் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. இது பூரா அந்த அந்த ஆசிரமத்தில் லிங்கம் எல்லாம் வடநாட்டிலிருந்து ரிஷிகேஷத்திலிருந்து வரவைக்கப்பட்டதுன்னு அந்த சாமி சொன்னார் எங்களுக்கு. இதில் அந்த ஆசிரமத்தில் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால், அந்த அந்த இவ்வளோ உயரம்தான் இருக்குது அந்த லிங்கம். அந்த லிங்கத்துக்கு நீங்களே அபிஷேகம் பண்ணலாம், நீங்களே அலங்காரம் பண்ணலாம். அதுக்கு பணம் கட்டணும் அவங்கள்ட்ட. அதில் என்னன்னு கேட்டால், நான் இப்போ ரேவதி நட்சத்திரம்னா எனக்கு என்ன பாதமோ அதுக்குரிய லிங்கத்துக்கு நான் பண்ணலாம். அதனால் 108 லிங்கம் அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த பிரிப்பெல்லாம் ரொம்ப பிற்காலம், சாஸ்திரங்கள் வந்த பிறகு தான் இந்த பிரிப்பு, சைவ சித்தாந்தம் வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிவலிங்க தோற்றம் இதை மாதிரி நீள்வட்ட வடிவில் தான் இருந்தது. அதற்கு பின்னாலே பிற்காலம்தான் இந்த ஆவுடையார் சேர்க்கப்பட்டது. ஆவுடையார் சேர்த்ததுக்கு ஒரே காரணம், அந்த லிங்க திருமேனியை தாங்குகிற ஒரு பீடம் வேணுமேனு இந்த சமயத்தார்கள் கருதியதனாலே அதுக்கு ஒரு பீடம் அமைத்தார்கள். இந்த பீடம் அமைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது சிவலிங்கமாயிற்று. பீடம் அமைக்கப்பட்டு இதுக்கப்புறம் சிவலிங்கமாச்சு. இப்போ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டில் சிவலிங்கம் என்பது இந்த வடிவில் இருந்தது. அதுக்கு காரணம் சன். அந்த சிவத்துக்குரிய அந்த சன், அந்த சூரியனுக்குரிய ஒரு குறியீடாக இந்த லிங்கத்தை பண்ணி அது உள்ள இந்த சூரியனை வரைஞ்சி வழிபட்டார்கள். அது ஒரு ஆராய்வு. இந்த வழிபாடு எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ நான் எழுதி வச்சதை படிக்கிறேன். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நடுகள் வழிபாடாக இருந்தது தான். ஒரு காலத்தில் நடுகள் வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்றமாக இருந்திருக்குது ஒரு காலத்தில். இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம வழிபாட்டில் 3 நான் நம்ம பாடத்திலேயே சொல்லியிருக்கிறேன். 3 இருக்குது. ஒன்று குலதெய்வ வழிபாடு, 2வது இஷ்ட தெய்வ வழிபாடு, 3வது எல்லாம் வல்ல பரம்பொருள் வழிபாடு. நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதில் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதே, அது பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ வழிபாடு சில பேருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதனே குலதெய்வமாக இருப்பார். சில குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா காட்டு உள்ள ஒரு 10 கிலோமீட்டரில் போய் அங்கே ஒரு சூளம் இருக்கும். அந்த சூளம் தான் அவங்களுக்கு குலதெய்வம். நான் போயிருக்கேன். எங்கள் சம்பந்தி அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு போகும்போது எங்கே போகிறீங்கன்னு சொன்னால், இந்த இவ்வளோ ஒன்று இருக்குது, அது உள்ள ஒரு சூளம், அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம். அந்த சூளத்துக்கு அபிஷேக ஆராதனைலாம் பண்ணுறாங்க. நான் எதுக்கு சொல்கிறேன், ஒரு சூளத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற பெருமான் உள்பட பல குடும்பங்களுக்கு, பல சந்ததிகளுக்கு பல குலதெய்வங்கள் இருக்குது. இந்த குலதெய்வ வழிபாடு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன், அங்கே குலதெய்வம் எப்படி இருந்ததுன்னு. இது கூட நடுகள் வழிபாட்டினுடைய மறுவருவந்தாது. நடுகள் வழிபாட்டினுடைய நீங்கள் எங்கேயாவது இப்படி பார்த்தீங்கன்னா சூளம் நிறைய இருக்கும். சூளம் இருக்குது, ஈட்டி இருக்கும், கத்தி இருக்கும், எல்லாத்துக்கும் வழிபாடு பண்ணியிருப்பாங்க. நிறைய பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வங்கள் பலவாறாக இருக்கும். அது கோயில் வடிவில் கூட இருக்காது. அது என்னன்னு கேட்டால், ஆரம்பத்தில் அப்படி இருந்தது தான். அதுக்கப்புறம் நமக்கு இஷ்ட தெய்வ வழிபாடாக வந்தது. இஷ்ட தெய்வங்கிறது நாமளாக வச்சுக்கிறது. எனக்கு இது பிடிக்கும்னா அதுதான் இஷ்ட தெய்வம். இப்போ வாரியாருக்கு இஷ்ட தெய்வங்கிறது வயலூர் முருகப்பெருமான். அவர் வயலூர் முருகப்பெருமான் தான் பெட்டி, எங்கே போனாலும் பண்ணுவார். 3வது வழிபாடு நம்முடைய சைவத்தை பொறுத்தவரை எல்லாம் வல்ல சிவபெருமானின் வழிபாடு, எல்லாம் வல்ல சிவபெருமான். அதனால் இந்த லிங்கம் முதல் நீள்வட்டமாக இருந்தது தான். பின்னாலே இது ஆவுடையாராக வந்தது. இந்த 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 ஆவுடையாறு வடிவமைப்பு வர வரைக்கும் இதன் மேலே சித்தாந்திகள் எந்தவித கூறுபாட்டையும் சொல்லலை, ஆய்வு சொல்லலை. அப்போ சொல்ல போகிறேன், அதுக்காக தான் சொல்கிறேன்.
இந்த லிங்கத்தை தாங்குவதற்கு ஒரு பீடம் வந்தபோது அந்த லிங்கம் தாங்கிறது இந்த ஆவுடையார் முதல்ல இப்படி ஸ்கொயராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வடிவமைச்சாங்க, அப்படி வடிவமைப்பாங்க. இந்த 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 ஆவுடையார் என்ன பண்ணிட்டாங்க, இது அபிஷேகம் பண்ணினா தண்ணி கீழே போகுதுன்னு இந்த கீழே பீடம் இருக்கு இல்லையா, பீடம் சுற்றி ஒரு தண்ணி போகிற மாதிரி வச்சாங்க. அது எங்கே கீழே போகுதுன்னுட்டு அதுக்கு ஒரு வழி வச்சாங்க, அந்த தீர்த்தம் விடுறதுக்கு வழி வச்சாங்க. இப்படி இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறக்குறைய 5ஆம் நூற்றாண்டிலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பீடத்தினுடைய அமைப்பு மாறி 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 வந்திருக்குது. அதுக்கு படம்லாம் இருக்குது. அதுதான் சிவலிங்கத்தின் தோற்றம் இதுதான். ஒன்று நடுகள் வழிபாட்டிலேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா சூரிய வழிபாட்டிலேருந்து வந்திருக்கணும். வெளிநாட்டில் நடுகள் வழிபாடு இல்லை, சூரிய வழிபாடு தான் அவங்களுக்கெல்லாம் முக்கியம். அது சிவன் வழிபாடாக மாறியது. நம்முடைய சைவத்திற்கு கடவுள் சிவன் என்பதனாலே அந்த சிவத்துக்கு ஒரு அடையாளம் வேணுமே, அந்த அடையாளமாக இந்த சிவலிங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் சிவத்தினுடைய அடையாளம்தான் சிவலிங்கம், சிவத்தினுடைய அடையாளம்தான் சிவலிங்கம். இது எங்கே வருதுன்னு சொன்னால் பெரிய புராணத்திலே. இப்போது நான் வகுப்பில் கூட கேள்வி கேட்டேன், கோயிலில் இருக்கிற போய் சிவலிங்கத்தை வழிபடுறோமே, இந்த சிவலிங்கமே பரம்பொருளா? வழிபடுறோமே, இந்த சிவலிங்கமே பரம்பொருளா? இல்லை, அந்த பரம்பொருளுக்கு இது ஒரு அடையாளம், இது ஒரு சின்னம், இது ஒரு வழி, இது ஒரு வடிவு. அதனால தான் பெரிய புராணத்தில் நீள்நாகம் அணிந்தாருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம்னார். நம்மம்மா அடையாளம் சொன்னோம், அவர் பெரிய புராணத்தில் குறின்னுட்டார், அடையாளம் குறின்னுட்டார். நீள்நாகம் அணிந்தாருக்கு நிகழ் குறியாம் சிவலிங்கம்ட்டார். அதனால் நம்மை பொறுத்த வரைக்கும் சிவலிங்கம் என்பது அடையாளம், குறி, சின்னம். இப்படி வச்சுங்க, அடையாளம், குறி, சின்னம். எதுக்கு அடையாளம், எதுக்கு குறி, எதுக்கு சின்னம் என்றால் எங்குமே வியாபித்திருக்கிற பரம்பொருளுக்கு அடையாளம், எங்குமே வியாபித்திருக்கிற பரம்பொருளுக்கு சின்னம், எங்குமே வியாபித்திருக்கிற அது பரம்பொருளுக்கு வடிவம் அப்படின்னு வச்சுங்க. அதனால் வழிபாடு எப்படி வந்ததுன்னா, இதுக்கு வழிபட்டால் இந்த பரம்பொருளுக்கு போகிறதா தான் நம்முடைய ஐதீகம். நம்முடைய இது வழிபட்டால் போகிறதா தான். இது சிவலிங்கத்தினுடைய அடிப்படை தோற்றம். இதுதான் நான் சொல்லியிருக்கேன், அடிப்படை தோற்றம். எப்படி தோன்றியது, ஆனால் எப்போ தோன்றியது, எந்த நூற்றாண்டில் தோன்றியதுங்கிறதுக்குரிய முழு வரலாறு இல்லை. இந்த நூற்றாண்டில் இப்போ தான் தோன்றியது அப்படிங்கிறதுக்குரிய வரலாறு இல்லை. ஆனால் நம்ம நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி மிக பழங்காலத்திலிருந்தே இந்த லிங்க வழிபாடும் வழிபாடும் இருந்ததுங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் கொடுக்குறாங்க ஆய்வாளர்கள், நிறைய சான்றுகள் கொடுக்குறாங்க வழிபாடு என்பது. இப்போ இருக்கிற மக்கள் தொகையில் ஏறக்குறைய 100ல் 10 பங்கு தான் அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் இப்போ 3000 பேர் இருக்காங்கன்னா அப்போ 300 பேர் தான் இருந்திருக்கிறாங்க, 200 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க இந்த வழிபாட்டை என்ன பண்ணால் வெளியில் போகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. கிராமத்தில் அந்த காலத்தில் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால் இருக்கிற போது ஒரு கிராமத்தில் 200-300 பேர் தான் வசித்த போது அவர்கள் இன்னொரு இடத்துக்கு போய் வழிபடுவதற்குரிய வாய்ப்பே கிடையாது. அதுக்குரிய வழியும் இல்லை, அதுக்குரிய அந்த சாஸ்திரங்களும் இல்லை, கோயில் இல்லை. அதனால் அந்தந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அங்கங்கே என்ன நடுகள் நட்டார்களோ, சிவலிங்கத்தை நட்டார்களோ, சூலத்தை நட்டார்களோ அதை தான் வழிபட்டார்கள், அதை தான் வழிபட்டார்கள். அப்போல்லாம் போக்குவரத்து கிடையாது இல்லையா, அங்கேயே வழிபட்டார்கள். இப்போது எங்கள் ஊர் சிவலிங்கம், திருப்பனந்தாள் சிவலிங்கம் இருக்கு இல்லையா, சிவலிங்கமே இவ்வளோ உயரம் இருக்கும். இங்கே இது கீழேருந்து ஆவுடையார் நல்ல பெருசாக இருக்கும். இப்போ இருக்க வரலாறில் என்ன வருது, இந்த பெரிய சிவலிங்கம் மட்டும்தான் தொடக்கத்தில் இருந்தது. தாடகை பிராட்டி மாலையை போடுகிற போது லிங்கம் மட்டும்தான் இருந்ததுன்னு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆவுடையார் வந்தது என்று.
ஆவுடையார் ரொம்ப பிற்காலத்தில் என்று சொல்கிறாங்க. பிற்காலத்தில் சொல்கிறாங்க. முதல் லிங்கம் மட்டும் இருந்தது. அந்த லிங்கத்துக்கு போகிறது தான் அப்படி வந்து மாலை ஆடை சரிந்ததாக ஒரு வரலாறு வருது. ஆகினாலே ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும், பெரிய புராணம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டில் இன்னொரு இடத்துக்கு போய் கோயில் கும்பிட்ற வழக்கம் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆகினாலே அந்தந்த ஊரிலே என்னென்ன பிரதிஷ்டை பண்ணாங்களோ அதை மட்டும் வழிபட்டாங்க. அதில் லிங்கமும் உண்டு, சூளம் இருக்கும், சின்ன விக்கிரகம் இருக்கும், அல்லது வீரன் இருப்பான், துர்க்கை இருப்பான். இதெல்லாம் இதுக்கு பிற்காலம் வந்தது. பிற்காலம் அது ரொம்ப பிற்காலத்தில் தான் இந்த பரிவார தேவதைகளினுடைய வரிசை வந்து ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் கோயில்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான். அதனால் லிங்கத்தினுடைய தோற்றம் இந்த தோற்றம். இதில் இந்த லிங்க தோற்றத்தில் இது லிங்கம், இது சாஸ்திரங்கள் வர வரைக்கும், அதாவது சைவ சித்தாந்தம் வர வரைக்கும் இந்த லிங்கத்தை எப்படியுமே இவங்க பிரிக்கலை, அப்படியே தான் வச்சுருந்தாங்க, பிரிக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்படி வந்தோடனே அதுக்கு ஆவுடையார் இப்படி போட்டாங்க. ஆவுடையார் இப்படி பண்ணி அதுலேருந்து தண்ணி வர மாதிரி கோமுகம்னு பேர் இதுக்கு. இது அப்படி வருது இல்லையா, இதுக்கு கோமுகம்னு பேர். இதில் தான் அந்த அபிஷேக தண்ணீர் விழுது. இதை சாஸ்திர காலத்தில் என்ன பண்ணாங்க, சிவலிங்கத்தை மூன்றாக பிரித்தாங்க. இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. சிவலிங்கத்தை லிங்கம் இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக பிரிங்க. மேலே ஒரு பகுதி, இதுக்கு பேர் ருத்ரபாகம்னு பேர். ருத்ரபாகம்னு பேர். இதுக்கு பேர் விஷ்ணு பாகம்னு பேர். கீழே ஆவுடையார் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் பிரம்மபாகம்னு பேர். பிரம்மபாகம்னு பேர். இந்த பிரிப்பு சாஸ்திர காலத்தில் வந்தது, தொன்மையில் இல்லை, சாஸ்திர காலத்தில் வந்தது. இது ருத்ரபாகம், விஷ்ணுபாகம், பிரம்மபாகம். இதில் நம்ம ருத்ரபாகத்தையும் விஷ்ணு பாகத்தையும் தான் பார்க்கலாமே தவிர பிரம்மபாகத்தை பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது பீடத்துக்குள்ளே போயிடும். அது பீடத்து அவங்க அப்படி தான் எழுதுகிறாங்க, பிரம்மபாகத்தை நாம் பார்க்க முடியாது. இது அப்படி. அதனால் இதை மூணாக பிரித்தது வந்து சாஸ்திர காலத்தில், பின்னாடி சாஸ்திர காலத்தில் பிரித்தாங்க. ருத்ரம், விஷ்ணு, பிரம்மபாகம். இதுக்கு மேலே இதை ஒன்று விளக்கம் எழுதுகிற. ஏன்னு கேட்டால் இந்த லோகத்தினுடைய உயிர்களினுடைய படைப்பு இந்த 3 பேர் தான் இல்லையா. ருத்திரன் வந்து பிரம்மன் படைப்பு, விஷ்ணு காப்பு, ருத்திரன் அழிப்பு. இந்த 3 பேர், இது 3 தொழில். அதுக்கப்புறம் பெருமானுடைய மறைப்பு அருள் இருப்பதனாலே இந்த சிவலிங்க வடிவமானது ஐந்தொழில் ஆற்றுவதனுடைய அடையாளம்னு எழுதியிருக்கிறாங்க. ஐந்தொழில் ஆற்றுவதனுடைய அடையாளம். ஏன்னா பிரமன் பிறக்க வைக்கிறான், விஷ்ணு காக்கிறான், உருத்திரன் முடிக்கிறான், பின்னாலே சிவனா எல்லாம் எங்கும் மறைந்திருக்கிற சிவன் மறைத்து அருளுகிறான் என்பதனாலே இந்த 3 பாகமாக பிரித்து 3ஆக பிரித்து அப்படி வரத்தினாலே இது ஐந்தொழில் புரிவதை, பெருமான் புரிவதை குறிப்பதற்குரிய அடையாளம் என்று ஒரு கருத்து. நிறைய கருத்துக்கள் வரும், அது ஒன்றொன்றையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நிறைய இருக்குது. அதனால் இப்போ நிறைய ஆராய்ச்சியாளர் இன்னும் நிறைய எழுதுகிறாங்க. இது 3 தான் ஆச்சு, முடிஞ்சு போச்சு. இது இன்னொன்று என்னன்னு கேட்டால், அடுத்த செய்தி, இது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. இந்த பாகம் விண்ணை நோக்கி இருக்கிறது, இந்த கீழே ஆவுடையார் மண்ணை நோக்கி இருப்பதனாலே விண்ணையும் மண்ணையும் அளந்து இந்த பூமியினுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய வடிவமாகவே இருக்கிறது சிவலிங்கம் என்று ஒரு கருத்து எழுதியிருக்கிறார்கள். அது இன்னைக்கு காலையில் தான் படித்தேன். இது மேல் நோக்கி இருப்பதும் இது கீழ் நோக்கி இருப்பதும் இது விண்ணையும் மண்ணையும் குறிப்பதனாலே இந்த பிரபஞ்சம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே இருப்பதற்குரிய ஒரு அடையாளம் குறிதான் சிவலிங்கம் என்று சிவலிங்கத்தை சொல்லுகிறார்கள். இன்னொன்று சிவலிங்கத்துக்கு சொல்கிற போது இந்த சிவலிங்கத்தை
ஐம்பூதங்களால் ஆனது என்று சொல்லுகிறார்கள். ஐம்பூதங்களால். இது கல் பெரும்பாலும் எதனால லிங்கம் பண்ணலான்னு ஆகமத்தில் இருக்கிறத சொல்ல போகிறேன். இது ஐம்பூதங்கள். ஏன்னா இது உள்ளேயே ஈரம் இருக்குது, இது உள்ளேயே வெப்பம் இருக்குது, இது உள்ளேயே காற்று இருக்குது, நிலத்தில் தான் இது இருக்கிறது என்பதனாலே ஐம்பூதங்களினுடைய கலப்பு இல்லை, ஐம்பூதங்களினுடைய தொடர்பு உள்ளது லிங்கம். ஐம்பூதங்களினுடைய தொடர்பு உள்ளது இந்த சிவலிங்கம் என்று சொல்லுகிறார்கள். ஐம்பூதம். அதனால் இந்த சிவலிங்கத்தை பற்றிய இவ்வளவு செய்திகள் இருக்குது. இன்னும் தொடர்ந்து அப்பப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இங்கே மூலம் சிவலிங்கம் தோன்றுவதற்குரிய மூலம் நம் நாட்டை பொறுத்த வரைக்கும் நடுகள் வழிபாடு தான். பின்னாலே அது இப்போ லிங்க வழிபாடாக மாறியது, தெரிந்தது. இங்கே சன் சூரிய வழிபாடு தான் லிங்கமாக வந்தது. சூரிய வழிபாடு தான் பின்னாடி சிவனாக வந்ததுன்னு தனி தலைப்பு இருக்குது. அதனால் சிவலிங்கம் என்பது தோற்றம் எப்பொழுது தோன்றியது, இந்த சிவலிங்க தோற்றம் எப்பொழுது தோன்றியது, எந்த நூற்றாண்டில் தோன்றியது என்பதற்குரிய மிகச்சரியான சான்றுகள் இல்லை. தொன்மைன்னு எழுதிடுறாங்க. வெளிநாட்டில் சொல்கிற போது, லிங்க சொல்கிற போது அவங்க ஏறக்குறைய கிமு 300-400 ஆண்டுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. கிமு அதாவது 3000 ஆண்டுக்கு முன்னாலே, 3000 ஆண்டுக்கு முன்னாலே அவங்க சொல்கிறாங்க. நம்முடைய சிவலிங்க வழிபாடு என்பது சைவ பெருவெளியில் காலம் என்கிற ஒரு ராஜசேகரன் எழுதியிருக்காரு. அதில் சைவ பெருவெளியில் காலம்னா சைவம் தோன்றிய பிறகு தான் காலமே தோன்றியதுங்கிறார். டைம். இந்த இப்போ முட்டை முதலாக என்னது மரம் முதலா விதை முதலாங்கிற போது ஒரு ஒரு விடை சொல்ல முடியாத ஒரு கேள்வி, முட்டை முதலா மரம் முதலாங்கிறது சொல்லவே முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவுக்கு வர முடியாத செய்திகள் ஆயிரமாக இருக்குது. அதில் இது ஒன்று. எது முதல்ங்கிறது பெருமானே சொன்னாதான். ஆகினாலே பல விஷயங்கள் முன்ன எப்போ தோன்றியதுங்கிறதுக்காக எங்கள் ஐயா எழுதினார், சைவ பெருவழியில் காலம். காலம் வந்ததுக்கு அப்புறம் சைவமா, சைவம் வந்ததுக்கு அப்புறமா காலம்னா, அதாவது சைவம்னு தோன்றிய பிறகு தான் சைவத்துக்கு உள்ளடக்கியது காலம் என்று சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இப்போ ஐம்பூதங்களை உண்டாக்குனது பெருமான்னு சொன்னால் காலத்தையே அவன் தானே உண்டு பண்ணுறான். ஐம்பூதங்களில் ஒன்று காலம் தானே, காலத்தையும் அவன் தானே உண்டு பண்ணியிருக்கணும். அதனால தான் சைவ பெருவெளியில் காலம் என்கிற ஒன்றை எழுதினார். அதனால தான் இந்த சிவலிங்கத்தினுடைய வடிவமைப்பு இதுதாங்கிறத மட்டும் நினைவு வச்சுங்க. மீதியெல்லாம் இதில் உள்ளதை அப்படியே நான் படிக்கிறேன் பாருங்கள். இன்னொன்று அப்படியே பார்த்துங்க. இதை இன்னும் 2-3 விஷயம் சொல்லுவாங்க, அதை நான் இங்கே வெளிப்படையாக சொல்லலாம். அந்த பானம், அதுக்கு பேர் பானம்னு பேர், அதை நான் எழுதாமல் விட்டேன். இந்த பகுதி இருக்குதே, இதுக்கு பானம்னு பேர். 3 தொழினா இதுக்கு பேர் ஆவுடையார்னு பேர். மேலே கூம்பா இருக்கிறதுக்கு பானம், கீழே இருக்கிறதுக்கு பேர் ஆவுடையார்னு பேர். என்ன நம்ம சைவ சித்தாந்த தத்துவத்தில் பார்த்தா, இந்த பானம் என்பது சிவன், ஆவுடையார் என்பது சக்தி. சிவன் சக்தி உருவம் சிவலிங்கம்னு ஒரு கருத்தும் அதில் எழுதியிருக்காங்க. சிவம் லிங்கம் என்பது சிவன், சக்தி என்பது ஆவுடையார் என்று சொல்கிறாங்க. இதில் இன்னும் கூட சொல்கிறாங்க, இது ஆண் பாகம் பெண் பாகம் அப்படி இப்படின்னு சில கொச்சையான விமர்சனங்கள்லாம் இருக்குது. அதை எழுதுகிறாங்க. இப்போ அப்படியெல்லாம் இருக்கிறதில்லை, சிவசக்தியினுடைய ரூபம்தான் என்று. இதுக்கு மேலே இந்த சிவலிங்கத்தினுடைய உருவத்தை இன்னும் எப்படி பார்க்கலான்னா 3ஆக பார்க்கலாம். இப்படி போர்டு அடித்து பாடம் நடத்தி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷம் ஆகுது சாக் பீஸை தொட்டு. அது தமிழாசிரியர்கள் சாக் பீஸை தொட்டு தான் ஆகணும் இல்லையா, ஒன்றுக்கும் எழுதி தான் காமிச்சு ஆகணும். அதனால் எங்களுக்கு மேலதிகாரிகள் வரபோது ஒரு பீரியடு முடிஞ்சதுனாலே போர்டு பூரா என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சில பேர் சாக்கு பீஸையே தொட மாட்டான், எழுதிக்கிட்டு போவாங்க. அதனால் ரொம்ப நாள் கழிச்சு எதுக்காக சொல்ல வரேன், இப்போ
இது இது 3ல் நம்ம தத்துவப்படி இந்த சிவலிங்கத்தை பார்த்தா இது வரைக்கும் அமைப்புப்படி தோற்றம்படி வழக்குப்படியெல்லாம் சொல்லிட்டேன். தத்துவப்படி பார்த்தா பெருமானுக்கு 3 உருவம், 2 அருவுருவம், இது எழுத்து 3 அப்படி தான் இருக்கும். அது ஒரு ஒரு வகுப்புக்கு டிவா வந்தார். ஒரு கட்டுரை நோட்டெலாம் பார்த்தார். பையங்க கட்டுரை நோட்டெலாம் பார்த்தார். அப்படி பிரித்து பார்த்தார். அந்த ஒரு கட்டுரைக்கு கீழே பச்சைங்கால எதனமோ எழுதிட்டு போயிட்டார். ஏதோ 2 வரி எழுதிட்டார். எழுதினோன்னா அந்த பையன் என்ன பண்ணால் வாத்தியார்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். டிஓ என் கட்டுரை நோட்டில் கீழே ஏதோ எழுதிட்டு போயிட்டாரு அப்படின்னு படித்து பார்த்தா அவனுக்கும் புரியல, எங்களுக்கும் புரியல, ஹெட்மாஸ்டருக்கும் புரியல. என்ன எழுதினாருன்னே புரியல. ஆனால் பச்சைங்களை எழுதியிருக்காரு, கிடுகிடுன்னு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு நாங்களும் 10 நாள் பார்த்தோம், ஒன்றும் புரியல. சரி, இதே டிஓ அடுத்த வருஷம் வருவார், இருந்தால் மாற்றாமல் இருந்தால் அவரையே கேட்டுப்போம்னு சொல்லி அடுத்த வருஷம் அதே டிஓ வந்தார். வந்தோன்னே கொண்டு போய் போன வருஷம் எழுதுனீங்க, அது இன்னைய வரைக்கும் எங்களுக்கு என்னன்னு புரியல, அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா தேவலான்னு அவர் சொன்னார். அது தெரியல அவனுக்கு, எழுத்து தெளிவாக இருக்க வேண்டும்னு எழுதியிருக்கேங்கிறாரு. எழுத்து தெளிவாக இருக்க வேண்டும்ங்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதுக்கு எங்களுக்கே 2 வருஷம் ஆயிடுச்சு. அவர் எழுதுகிறார் எழுத்து தெளிவாக இருக்க வேண்டும்னு சொல்லி. அதனால் நம்ம எழுத்தா அப்படி தான் இருக்கும். உருவம், அருவுருவம், அருவம். நான் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேனா? ஆமாம். இது அருவம் முன்ன வரணும், உருவம் பின்னாடி வரணும். இதில் அருவம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அருவம்ங்கிறதுக்கு இன்னும் சொல்லணும்னா வியாபம்னு பெரிய வியாபித்திருக்கிறான்னு அர்த்தம். வியாபித்திருக்கிறான்னு சொன்னால் எங்குமாய் எல்லாமாய் இருக்கிறான்னு அர்த்தம். வியாபகம், அருவம். இன்னும் ரொம்ப பேருக்கு அருவம்னா உருவம் இல்லாதவன், உருவம் இல்லாததுன்னு ஒன்று இல்லை. உருவம் இல்லாததுன்னு ஒன்று இல்லை. அப்புறம் ஏன் சார் அருவம் சொல்கிறீங்கன்னா, அதான் அந்த பையன் கேட்டான், திருமால் இந்த உலகத்தை பாயா சுருட்டினார்னு சொன்னோம் இல்லையா? பாயா சுருட்டினார் சார். இப்போ திருமால் என்ன பண்ணார், இந்த உலகத்தை அப்படியே பாயா சுருட்டினார்னு பையன் கேட்டான். பூமியையே பாயா சுருட்டினார்னா எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டுறாருன்னு கேட்கலாம். அவர் இடத்துல நின்று இருக்கணும்ல, எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டுறான்னு கேட்குற போது அப்போ அந்த அருவங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டால், அண்டங்களாக பெருமான் இருக்கிறான். எத்தனை அண்டங்கள்னு தெரியாது, கோடிக்கான எத்தனை அண்டங்கள்னு தெரியாது. இந்த அண்டம், இந்த ஸ்கை, இதை பற்றியான ஆராய்ச்சி இன்னும் 1000 நூற்றாண்டு ஆனாலும் ஒரு தெளிவுக்கு வர முடியாது. அதனால் அது அப்படி அண்டம், அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசித்திரமானது அண்டம் என்பது. நாம் ஏன் வியாபகம் சொல்கிறோம்னா, அவன் என்ன கேள்வி கேட்பான், அண்டம்னு சொல்கிறீங்களே அதுக்கு பின்னாடி, அந்த அண்டத்துக்கு பின்னாடி முன்னாடி என்னன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அவன் எல்லாமாகவும் அது வியாபித்திருக்கிறான். வியாபகம் என்பது எல்லாமாகவும் வியாபித்திருக்கிறான், எங்கும் வியாபித்திருக்கிறான். எல்லாமாகவும் எங்கும் வியாபித்திருக்கிறான். அதுக்கு பேர் தான் வியாபகம். அருவம்னு பேர். அருவம்ங்கிறத உருவம் இல்லாததுன்னு அர்த்தம். உருவம் இல்லாதது அருவம். நீங்கள் வடமொழியில் வியாபகம்னு ஞாபகம் வச்சிங்க, அதான் நமக்கு புரியுது. எங்குமாய் எல்லாமாய் இருக்கிறவன். உருவம் நமக்கு தெரியும், கண்ணுக்கு தெரிகிறது உருவம். கண்ணுக்கு எது தெரியுதோ அது உருவம். புரியுதா? இப்போ கண்ணுக்கு தெரியாதது உருவமானு கேட்கலாம், இருக்கலாம். கண்ணுக்கு தெரியாது உருவமாக இருக்கலாம். அது இப்போ உதாரணம் சொல்ல போனால் அன்னப்பறவை இருந்ததுன்னு சொல்கிறாங்க, நாம் பார்க்கல. இப்போ 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 இருக்குதா என்னான்னு கட்டாயம் இல்லைன்னு தெரியுது. ஒன்று இருந்ததுன்னு தெரியுது நமக்கு. உருவமாக இருந்த ஒன்றை பார்க்க முடியல. அதனால் நம்ம கண்ணுக்கு இப்போ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க, கண்ணுக்கு பார்வைக்கு படுகிற அத்தனையும் அழிகிற பொருள். நம்ம கண்ணிலாலே பார்க்கிற அத்தனையும் அழிகிற பொருள்.
கண்ணால் பார்க்க முடியாமல் வியாபகமாக இருக்கிற பொருள் அழியா பொருள்பாங்க. அழியா பொருள் அது சூத்திரத்தில் வரும், உங்களாம் படிச்சிருக்காங்க. இந்த உருவம் என்பது உருவமாக இருப்பான் பெருமான். சிவபெருமானை சொல்கிற போது மூணுக்கு அவன் அருவமாக இருப்பான், அருவுருவமாக இருப்பான், உருவமாக இருப்பான். சிவபெருமானை உருவமாக இருக்கிறதுக்கு என்ன நம்ம எடுத்துக்காட்டு சொல்லிகிட்டு இருக்கோம் சொல்லுங்கள். பெருமான் சிவபெருமான் உருவமாக வரான். அருவம்னா தெரிஞ்சு போச்சு, உருவம் இல்லாதவன், எங்குமா எல்லாமா வியாபித்திருக்கிறான். ஆனால் உருவங்கிறதுக்கு எங்கே என்ன தெரியுது? நடராஜரா? சரி, நடராஜர் வச்சுங்க, நான் உருவமாக வச்சு நடராஜர், ரைட்டு. நடராஜ பெருமான் உருவமாக வச்சுருப்பார். சரி, நடராஜர் பெருமான் உருவமாக இருக்கிறது நாமளாக பண்ணது. அவன் உருவமாக வர்றது எவ்வளவோ உருவமாக வந்திருக்கானே இல்லையா? தாயா வந்திருக்கிறான், வேலைக்காரனாக வந்திருக்கிறான், குதிரை சேவகரனாக வந்திருக்கிறான், எவ்வளவோ ஒரு ரூபத்தில் வந்திருக்கான் இல்லையா? அதனால் உருவமாக வந்திருக்காங்கிறதுக்கு நமக்கு உரிய சான்றுகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற போது நாமளாக வச்சுக்கிட்ட உருவம் என்பது சிலா விக்கிரகங்களாக இருக்கிறது அத்தனையும் உருவந்தான். நம்ம சிலாக இப்போ துர்க்கை போட்டிருக்கீங்களே, துர்க்கை போட்டிருக்கோமா? யாராவது துர்க்கையை பார்த்துருக்கோமா? யாரும் பார்த்ததில்லை. துர்க்கை யாரும் பார்த்ததில்லை. துர்க்கைக்கு ஒரு வடிவம் நாம் கொடுத்துருக்கணும். இப்படி வச்சு பாருங்களேன், சிவலிங்கத்துக்கே ஒரு உருவ அமைப்பு நாம் தானே கொடுத்தோம். நான் அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பொன்னார் மேனியன் புலித்தோலை அறக்க சேர்த்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவன் யார்? நமது முன்னோர்கள் கண்டத்தை அப்படியே எழுதியிருக்கிறாங்க, நாம் அதையே கொள்கிறோம். அது உருவம். அப்படி வச்சுங்க. இந்த சிவலிங்க திருமேனி தான் அருவுருவம் என்பது. இந்த 3 உருவத்தில் இந்த சிவலிங்க திருமேனி தான் உருவம் என்பது. வகுப்பில் இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன். வகுப்பில் இருக்கேன். இந்த அருவுருவம் என்பது சிவலிங்க திருமேனி தான். நீங்கள் மறக்க வேண்டாம், தெளிவானது. எல்லா கோயிலையும் இருக்கிற சிவலிங்கம் இருக்குது, அது 3 உருவத்தில் அருவுருவத்தினுடைய அடையாளம்தான் சிவலிங்கம். எப்படின்னு கேட்பீங்க. சிவலிங்கம் எப்படி அதான் உருவமாக இருக்குதே, அதை எப்படி அருவம்பீங்க? சரி, உருவம் இருக்குது, என்ன உருவம் அது? சிவலிங்கம் உருவம். என்ன உருவம்? என்ன உருவம் தெரியல. அது அடையாளம், குறி அடையாளம் வந்துட்டாலே உருவம் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால நீலாக மணிந்தாருக்கு நிகழ் குறின்னு விட்டார். அதை குறி, அது உருவம் இல்லை. அதனால் லிங்கமாக இருக்கிறது. பார்க்குற போது லிங்கம் இருக்குது. இது யாருடைய உருவம், யாருடைய உருவம் என்னன்னு தெரியல, அருவமாயும் இருக்குது. அதனால் 3இல் அருவுருவத்தினுடைய குறியீடு தான் சிவலிங்கம். அருவுருவம் இதை மறைக்கவே கூடாது. அருவம், அருவுருவம், உருவம். திருக்கோயிலில் இருக்கிற அத்தனை லிங்கமும் அருவுருவ திருமேனி தான். சரி, இதுக்கப்புறம் இந்த வகுப்பு சிவலிங்கத்துக்கே போயிடும். சரிப்பா. அடுத்தது நம்ம திருமூலர் ஒன்று சொல்கிறார். திருமூலர் 6ஆம் 7ஆம் தந்திரம்னு நினைக்கிறேன். இந்த லிங்கத்தை சொல்கிற போது 1 அண்டலிங்கம், 2 பிண்டலிங்கம், 3 ஆத்துமலிங்கம், 4 ஞானலிங்கம், 5 சதாசிவலிங்கம், 6 சிவலிங்கம். 6 சிவலிங்கம். சரி, புரியுதா உங்களுக்கு? அண்டலிங்கம் அப்படின்னா வாங்க அண்டலிங்கம் வகுப்பு லேட்டாக வராங்க. நம்ம வகுப்புக்கு லேட்டாக வந்தால் ஏதாவது பனிஷ்மெண்ட். அப்போ பையன்களையா பேக்க ஏண்டா லேட்டாக வரேன்னா அதான் வந்துட்டேனேம்பா இல்லையா? பஸ்ஸு லேட்டும்பான், இல்லை அது லேட்டு இது லேட்டுப்பா, கேட்க முடியாது. வந்த வரைக்கும் வாப்பான்னு உள்ளே போக வேண்டியதானே. அதனால் இப்போது என்ன சொன்னேன்? அண்டலிங்கம். அண்டலிங்கம்
அண்டலிங்கம்னா அண்டங்கள் எல்லாம் லிங்கம், லிங்கத்தினுடைய வடிவே அண்டங்கள். என்ன கேட்பாங்க, எத்தனை அண்டங்கள் இருக்குது தெரியாது. எத்தனை அவங்க அந்த 101 கோடியில் 100 கோடி 100க்கு மேலே அண்டங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 101 அண்டங்கள் இருக்குதுங்க. அதனால் அண்டலிங்கம். ரெண்டாவது பிண்டலிங்கம், இந்த உடம்பு தான், இந்த உடம்பே லிங்கம். மூணாவது ஆத்துமலிங்கம், உள்ளே இருக்கிற ஆன்மா, ஆத்துமலிங்கம். நாலாவது நாம் பெற்ற ஞானம், ஞானலிங்கம். ஐந்தாவது உருவம் இல்லாதது சதாசிவலிங்கம், உருவம் இல்லாதது சதாசிவலிங்கம். கடைசி ஆறாவது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் தான் எல்லா கோயில்லையும் இருக்கிறது. இந்த சிவலிங்கம் தான். நான் கடைசியாக ஆறாவது, 6 5 5 அந்த 6 கடைசியில் வர சிவலிங்கம் தான் இப்போ கோயிலில் இருக்கிறது. மீதியெல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த அண்டமே லிங்கம், இந்த உடம்பே லிங்கம் சொன்னாலே, இந்த உடம்பு லிங்கம்னு திருமூலரே சொல்லார் இல்லையா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாயிற்கோபுரவாதல்னு அவரே சொல்லிட்டார் இல்லையா. நாம் பெற்ற ஞானமே லிங்கம். ஏன்னு கேட்டால், ஞானம் வந்த பிறகு தான் பெருமானுடைய திருவடி. ஞானம் இல்லாமல் நம்ம சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் ஞானம் இல்லாமல் திருவடி இல்லை. அதனால் ஞானத்தை நாம் பெற்ற ஞானமே வழிபாடு, ஞானத்தை வழிபாடு. நம்ம ஞானத்தை நாமளே வழிபடலாம்னு சொன்னால் வழிபடலாங்கிறாங்க அவங்க அருளாளர்கள். தியானத்தில் நாம் பெற்ற ஞானத்தை நாமளே வழிபடலாங்கிறாங்க. நமக்கு அது சாத்தியம் கிடையாது, நம்மளால் முடியாது. நம்ம பெற்றதெல்லாம் ஞானம் இல்லைல்ல. நாம் ரொம்ப பேர் ஞானம்னு நினச்சிட்ருக்கான். அறிவு வேறு, ஞானம் வேறு இல்லைங்களா. ஒன்றை தெரிந்து கொள்வது வேறு, அதை பற்றியான ஞானம் உண்டாவது வேறு உண்டாது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னால் வறுமையாக, அரிதோறும் அறியாமை கண்டற்றால்னு ஒரு குறள் கேள்விப்பட்டீங்களா? அரிதோறும் அறியாமை கண்டற்றால், ஒரு பொருளை அறிகிற போது, ஆஹா இவ்வளோ நாள் இதை பற்றி தெரியாமல் இருந்துட்டோமே, அறியாமையில் இருந்துட்டோமேன்னு பொருள் இல்லை. அதுக்கு அப்படி பொருள் இல்லை. அரிதோறும் அறியாமை கண்டற்றால், எப்போ ஒரு பொருளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அது சம்பந்தமான அறியாமை உங்களுக்கு நிறையா வந்துருச்சுங்கிறார். கொஞ்சம் குழப்பறேன்னா, கொஞ்சம் மாதிரியாக இருந்தால் சொல்லிடுங்க. என்னம்மா அறிவாங்கிறார், இவங்கிறாருங்கிறார், அறியாமைங்கிறார், இப்படிங்கிறார். ஒரு பொருளை அறிவதனாலே அது சம்பந்தமான அறியாமை அதிகமாக வருது. சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இது செல்லுன்னு எனக்கு அறிஞ்சிட்டேன். ஆனால் செல்லுன்னு அறிஞ்சேனே தவிர, இது எதால் செய்யப்பட்டது, யாரால் செய்யப்பட்டது, எங்கே செய்யப்பட்டது, எந்த பொருளினாலே செய்யப்பட்டது, எந்த காலத்தில் செய்யப்பட்டது, எந்த உலோகத்தினால் செய்யப்பட்டது, எந்த டெக்னிக்கினால் செய்யப்பட்டது, இதில் ஒன்றும் தெரியாது. செல்லுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு அறியாமை நமக்கு வந்துருச்சு. ஒரு சின்ன பொருள்லேருந்து. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்யார் மாட்டுன்னு அதை காமத்து பாலில் கொண்டு வச்சார். அவர் ரொம்ப உசமான ஆள் நம்ம திருவள்ளுவர். அரிதோறும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் செய்கிறார் மாட்டுன்னு சொன்னார். அதை விளக்க அப்புறம் இருக்கட்டும். அதனால் எது சொல்ல வந்த, சிவலிங்கம். கடைசியில் சிவலிங்கம் சொன்னேன். அதனால் இந்த திருமூலர் சொல்கிற 5 லிங்கத்தில் கடைசியில் சொல்கிற சிவலிங்கம்தான் இங்கே நம்ம திருக்கோயிலில் இருக்கிற சிவலிங்கம் என்பது. இந்த சிவலிங்கத்தை பற்றிய மற்ற செய்திகளை இப்படியே நான் சொல்லிட்டு வரேன். இது உயரா எனக்கு பயமாக இருக்குது. சரி, இங்கே சரி. இந்த சிவலிங்கம் வடிவை பார்க்கிற போது இன்னொரு 3 அருவம் உருவம் அருவுருவம் சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் உண்டா? நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இப்படின்னு கேளுங்க. ஒரு வகுப்பில் 2 விதத்தில் சந்தேகம் வராது. ஒன்று ரொம்ப புரிஞ்சுட்டாலும் சந்தேகம் வராது, ஒன்றுமே புரியலைனாலும் சந்தேகம் வராது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் பாட்டு மேலே போயிட்டே இருங்கிற மாதிரி
இல்லையா? அதனால் அது 10வது 12வதுக்கு பாடம் நடத்துறது உங்களுக்கு வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறேனே, பசங்க எவ்வளோ இதாக இருக்கான்னு. நான் வந்து கண்ணகி கற்புக்கரசின்னு எழுதினேன். அவளை பற்றி ஒரு இது வந்து எழுதினேன். அதை அதை போர்டில் அழிக்கணும் இல்லையா? கண்ணகி அழிச்சுட்டேன். இந்த கற்பை அழிக்கிற போது அழிக்காதீங்க சார், அழிக்காதீங்க சார்னு கத்துறான். அழிக்காதீங்க சார், அழிக்காதீங்க கத்துறான். அவன் கேட்டுட்டா ஏண்டான்னா வேற ஏதாவது போய் சொல்லுவான். அதனால் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துங்க ஒரு 4 பையன் நல்ல ப்ரில்லியண்ட்டாகவும் உட்காந்துருப்பான். அதே நேரத்தில் இவரை பார்த்துடான்னு உட்காந்துருப்பான். முன்னெல்லாம் டிஓ வந்தால் நாங்கள் பையனை வந்து மிரட்டி வச்சுருவோம். நாளைக்கு வராரு, கேள்வி கேட்டால் அது சொல்லணும்னு. சொல்லன்னா என்ன சொல்லலாம், என்ன செய்வார்னு கேட்பான். நாங்கள் சொல்லி வைப்போம், உன்னை டிசி கொடுத்துருவாரு அப்படி இப்படின்னு. அதெல்லாம் இப்போ இல்லை. டிஓ நாளைக்கு வராறான்னா பையன் சொல்கிறான், கவலையப்படாதீங்க நாங்கள் காப்பாற்றிடுறோங்கிறான். இப்போ நம்மளை பார்க்கறதுக்காக தான் அந்த ஆள் வராருன்னு தெரிஞ்சு போயிட்டே இல்லையா? முன்னெல்லாம் வாத்தியார்னா எங்கேயோ இருக்கான்னு சொன்னோம். இப்போ என்கிட்டயே வந்து கேட்குறான், இன்க்ரிமெண்ட்டு போட்டாங்களா அவங்களுக்குங்கிறான். அவன் பையன் என்ன, பசங்களுடைய வளர்ச்சி அப்படி பின்னாடி வளர்ச்சி இருக்குது. சரி, இப்போ என்ன சொல்ல வந்த, அது ஒன்று. அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டேன். சரி, இந்த லிங்கத்தை பெரும்பாலான கோயிலில் சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. சுயம்பு லிங்கம்னு சொல்லுவாங்க. நாம் எங்கேயாவது போய் அந்த கோயிலில் இதை சுயம்பு லிங்கம்னா ஆமான்னு கும்பிட்டுட்டு வந்துடணும். இது நீங்கள் அதில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இது எப்படி சுயம்பாக வரும், ஒரு காலத்தில் இதை வந்து அதை பிரதிஷ்டை பண்ணது தானேன்னெலாம் சொல்லக்கூடாது. பெரும்பாலான தலபுராணங்களில் இந்த லிங்கம் சுயம்பு லிங்கம்னு எழுதியிருப்பாங்க. 2வது லிங்கோர்த்தபர் அப்படின்னு ஒவ்வொரு கோயில்லையும் கருவறைக்கு பின்னாலே இருப்பாங்க லிங்கோர்த்தபர். அந்த லிங்கோர்த்தபர் என்னன்னு கேட்டிங்கன்னா தூண். இந்த தூணிலே ஒரு நீள்வட்ட வடிவிலே வந்து அமைச்சி அது உள்ள லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு பேர், அதுக்கு பேர் லிங்கோர்த்தபர். அது வரலாறு உங்களுக்கு தெரியும். அடிமுடி தேடிய போது கொழுந்தாய் வந்த பெருமானுடைய அடையாளம் தான் நான் சொல்கிறாங்க. அடுத்தது லிங்கத்தை சுயம்பு லிங்கம்னு எங்கே சொன்னாலும் சரின்னு சொல்லிடுங்க. அது பெரும்பாலான கோயிலில் சுயம்புன்னு தான் சொல்லுவாங்க. சுயம்புன்னா தானாக தோன்றியதுன்னு அர்த்தம். சில பேர் எப்படி சார், அதனால் தானாக தோன்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் பண்ணி வச்சதுன்னு இருக்கும். அடுத்த சுயம். அடுத்தது 3வது ஒன்று, லிங்கத்தில் முகலிங்கம்னு ஒன்று உண்டு. முகலிங்கம்னு உண்டு. லிங்கத்தினுடைய மேல் பானம் இருக்கு இல்லையா, அங்கே முகம் இருக்கும். போட்டு காமிக்குமா? லிங்கத்தினுடைய மேலே அந்த அந்த பானத்துக்கு மேலே லிங்கம் இப்படி இருக்குல்ல, பானம், இதான் பானம் வச்சிங்களேன். இந்த இடத்துல இப்படி கண்ணு காது வச்சு இப்படி முகம் இருக்கும். இதுக்கு பேர் முகலிங்கம்னு எழுதுகிறாங்க. இதுக்கு பேர் முகலிங்கம். இந்த முகலிங்கம் ரொம்ப அரிதாக ஏதாவது சில கோயில்கள் தான் இருக்கும். தமிழ்நாட்டில் ஓரிரு இடத்துல இருக்குது. அது எழுதிய படித்த நினைவில்லை. ஓரிரு இடத்துல தான் இங்கே முகலிங்கம்னு இங்கே இருக்குது. நீங்கள் காட்மாண்டு யாராவது போயிருக்கீங்களா? யாருமே போனது இல்லையா? யாரும் போனது இல்லையா? நீங்கள் போயிருக்கீங்கள? அங்கே லிங்கம் பார்த்தீங்கல்ல, அங்கே காட்மாண்டு லிங்கம். நான் போனேன், நான் ஒரு 1.5 நாள் அங்கே இருந்தேன். அந்த காட்மாண்டு லிங்கம் பேர் வந்து பசுபதிநாத்துன்னு பேர் அந்த லிங்கத்துக்கு. பசுபதிநாத். அந்த பக்கம் நாத்து தான் வரும். பசுபதிநாத், அந்த நாத்து இந்த நாத்துன்னு வரும். அந்த பசுபதிநாத்தில் இருக்கிற லிங்கம், காட்மாண்டில் இருக்கிற லிங்கம் 4 பக்கமும் 4 முகம் இருந்தது. புரிஞ்சிங்களா? இப்படி இருந்ததுன்னா இங்கே ஒரு முகம், இங்கே ஒரு முகம், 4 பக்கமும் 4 முகம் இருந்தது. அதை நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். 4 முகம் இருந்தது. இந்த 4 முகம் இருக்கிற லிங்கம் இருக்குதே, இது தமிழ்நாட்டை தவிர வடநாட்டிலே, கேரள நாட்டிலே அங்கெல்லாம் நிறைய இருக்குது 4 முகம் உள்ள லிங்கம்.
நமக்கு ஒரு முகம் உள்ள லிங்கம் தமிழ்நாட்டில் ஓரிரு இடத்துல இருக்குது, எனக்கு நினைவுள்ளதா நினைவு தான் ஒன்று. இதுக்கு பேர் முகலிங்கம்னு பேர். இப்போது ஏன் 4 லிங்கம் ஏன் 4 முகம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ பார்த்தீங்கன்னா 4 முகம் இருக்குதுன்னு சொன்னால், இப்போ சிவபெருமானுக்கு ஒரு முகமா, 5 முகமா, 6 முகமா, அல்லது 4 முகமானு சந்தேகம் வரும். இது எல்லாமே 4 முகம், 5 முகம், 6 முகம் எல்லாமே வடமொழி புராணங்களில் இருக்கிறது தான். இப்போ சத்யோஜாதம் அதெல்லாம் வருது இல்லையா, அது யாருக்கு தெரியும்? சத்யோஜாதம் அது 4 முகம், அகோரம் சத்யோஜாதம்ல இது எல்லாமே வடமொழி இறக்கம்தான். இந்த பேர் பூரா வடமொழி தான். அதான் எங்கள் குமரசுவாமி பாடல் 5 முகத்தோடு அதோ முகமும் சேர்ந்துன்னு எழுதுவார். 6 முகம்னு நம்ம எழுதியிருக்கிறோம். அந்த 6 முகம்தான் 6 முகமாக வந்தாருன்னு வரலாறு இருக்குது. ஆனால் 4 முகம் என்பது நம்ம தமிழ்நாட்டு புராணங்களில் கிடையாது, வடநாட்டு புராணங்களில் இது இருக்குது. இது 4க்கு 4 வடமொழி பேரும் இருக்குது, வடமொழி பேர். இதை 4 முகம் இருக்குதுன்னு நம்ம தேவாரத்தில் வருது. தேவாரத்தில் எங்கேயாவது வருது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவாரத்தில் நம்ம சிவபெருமானுக்கு 4 முகம்னு வருது. ஒரே ஒரு குறிப்பு சொல்லி 2-3 இடம் வருது, நினைவு வந்ததை சொல்கிறேன். 1 குழாம்னு பாட்டு வருது இல்லையா, அதில் 2 குழாம் 3 குழாம் இருக்கு இல்லையா, 4 குழாம் பாட்டு வரும்போது 4 குழாம் அவர் திருமுகமேன்னு வரும். நீங்கள் போட்டு நெட்டில் போட்டாலே வரும். 4 குழாம் அவர் திருமுகமே. உரையாசிரியர்கள் கீழே எழுதுகிறாங்க 4 முகம்னு எழுதுகிறாங்க. 4 முகம் அப்படி. இந்த 4 முகம் என்பது நம்ம நாட்டு தமிழ்நாட்டு புராணங்கள் எதுலேயுமே இல்லை. இது எல்லாமே வடநாட்டு புராணங்களில் தான் இருக்குது. நம்ம நாட்டு புராணங்களை பொறுத்த வரைக்கும் ஏக சிவன், அவனுக்கு ஒரே முகம்தான், ஏக முகம்தான்ங்கிறது நம்முடைய புராணங்கள் சொல்லுவது. அது ஒன்று. அடுத்தது சிவலிங்கம், சுயம்பு லிங்கம், லிங்கோர்த்தவர், முகலிங்கம். சரி, இப்போ என்ன கேள்வி வரும்? தமிழ்நாட்டில் 271 தலங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு 2000 சொச்சம் கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஏறக்குறைய 3000 சொச்சம் கோயில்லையும் 3000 சொச்ச சிவலிங்கம் இருக்குது. இதில் முதலில் தோன்றிய சிவலிங்கம் எது அப்படின்னு ஒரு கேள்வி. முதல் எந்த கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள் அப்படிங்கிறதுக்கு 2 கருத்து இருக்குது. ஒன்று, மதுரை சொல்லுவாங்க, மூலமாயெங்கும் முளைத்த லிங்கம் பாலொளி போய், அந்த பாட்டினுடைய முதல் வரி தெரியல. அங்கே அந்த அந்த கடம்பவன புராணம்னு பேர், அதுக்கு கடம்பவன புராணம்னு பேர். அந்த தல புராணத்தில் என்ன எழுதுகிறாங்க, தமிழ்நாட்டில் எங்கேயுமே சிவலிங்கம் இல்லாத போது தேவர்கள் எல்லாம் உங்களை லிங்க வடிவிலே இங்கே நாங்கள் பூசிக்கணுமே, அதுக்கு நீங்கள் லிங்கமாக எங்களுக்கு வர வேணும்னு சொன்னோன்னே சிவபெருமான் அங்கே மதுரையில் அப்படின்னு காமிச்சோன்னா தன்னுடைய சிவலிங்கம் வந்ததாகவும், நாம் இதில் இருக்கிறோம் நீங்கள் எடுத்து பூஜை பண்ணலாம்னு சொன்னாதான் ஒரு வரலாறு உண்டு. அதுக்கு தான் மூலமாயெங்கும் முளைத்த லிங்கம் என்று ஒரு பாட்டு குருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட பாட்டு இருக்குது. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் லிங்கம் மதுரையில் தான் தோன்றியது என்று வரும். இன்னொன்று, நம்ம படிச்சிட்டு இருக்கிற இப்போ சிதம்பரம் இருக்கு இல்லையா, சிதம்பரம் தான் முதல் லிங்கம்னு சொல்கிறாங்க. மூலலிங்கம், மூலத்தானம்னு பேர். மூலத்தானம் 2 இடம்தான், ஒன்று சிதம்பரம், இன்னொன்று மூலத்தானம் 2 திருவாரூர். திருமூலத்தானம்னு சொல்கிறது சிதம்பரம் 1, திருவாரூர் 1. நம்ம சில நூல்களில் எழுதுகிறாங்க இந்த 2 ஊரில் தான் முதல் லிங்கம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது அப்படி. ஆனால் அதுக்கு பேர் தான் மூலஸ்தானம்னு பேர் அப்படின்னு எழுதுகிறாங்க. மற்ற லிங்கம்லாம் அந்தந்த கோயிலில் அப்பப்போ எப்போ தோன்றியதோ அப்படி வந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது, அப்போ சுயம்பு லிங்கம், லிங்கோர்த்தவர், மூலலிங்கம் 2 இடத்துலையும், திருவாரூர் மொத்தம் 3 இடம். புராணப்படி மதுரை, மூலஸ்தானத்தினுடைய ஐதீகப்படி சிதம்பரம், திருவாரூர்.
சிதம்பரம் திருவாரூர். அதுக்கு தான் திருமூல தானம்னு பேர். தானம்னா முக்கியம்னு அர்த்தம், முக்கியம். சரி, அடுத்தது உங்களுக்கு சொல்ல வந்தது, இந்த சிவலிங்கத்தினுடைய குறியீடுன்னு சொன்னேன் இல்லையா, லிங்கம் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது பொருள் உண்டான்னு கேட்டால் இறைவனுடைய வடிவம் அதுதான். அதுக்கு நிவேத்தியம் பண்ணால் பெருமானுக்கு போகிறதா அர்த்தம். ரெண்டு, அதுக்கு அகராதியில் என்ன எழுதியிருக்கு, லிங்கம்னா நோய்களின் அறிகுறின்னு எழுதியிருக்குது. லிங்கம்னா நோய்களின் அறிகுறி. அப்படின்னா நமக்கு என்ன நோய்? நமக்கு என்ன நோய்? பிறவியே நோய் தான். நமக்கு நோயினாலே பிறவி தானே. மற்ற நோயெலாம் அப்பப்போ இருக்கும் போகும், பிறவி அது. அடுத்தது, லிங்கம் என்றால் ஒரு புள்ளின்னு எழுதுகிறாங்க, ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. லிங்கம்னா ஒரு புள்ளி. இன்னொன்று, அந்த காலத்தில் லிங்கம்னா சான்றுன்னு ஒரு பொருள் உண்டு. லிங்கம் என்ற சொல்லுக்கு சான்று, நான் லிங்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா சான்றாக சொல்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் எழுதிக்க வேணாங்க, உங்களுக்கு காதில் போடுங்க. அடுத்தது டீயா தோந்தத்தி. அடுத்தது லிங்கம், அப்படிங்கிறதுக்கு விரைவு, ஸ்பீடு, விரைவுன்னு ஒரு பொருள் உண்டு, விரைவு. அடுத்தது லிங்கம் என்பது ஆணை குறிக்கும். லிங்கம் என்பது ஆண்பாலை குறிக்கும்னு ஒன்று இருக்கு. சரி, இது வரைக்கும் ஒன்று. இப்போ லிங்கத்தினுடைய ஒரு மேலோட்டமான சில விஷயங்களை சொல்கிறேன். அடுத்தது லிங்கத்தினுடைய வழிபாட்டு முறையெல்லாம் சொல்ல போகிறேன். எப்படியெல்லாம் லிங்கம் எந்தெந்த முறையில் எந்தெந்த அமைப்பில் இருந்தது, லிங்கத்தை எந்தெந்த வகையினாலே லிங்கத்தை நம்ம உருவாக்கலாம், எந்தெந்த பொருள்னாலே உருவாக்கலாம், எங்கெங்கே அது உருவாகி இருக்குது, எந்தெந்த நாட்டில் லிங்கத்தை பற்றியும் சிவனை பற்றியும் செய்திகள் இருக்குதுங்கிறத நம்ம தேநீருக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, இன்றைக்கி எப்படி இருந்தாலும் தலபுராணத்துக்குள்ளே போய் தான் ஆகணும். தலபுராணத்தில் 5 செய்தி இருக்குது. நான் எப்போதுமே இந்த செய்திகளெல்லாம் போட்டு 1 by 1 நான் குழப்ப வேண்டாம், 1 2 போட்டு சொல்லிவிடுவேன். இப்போ தலபுராணம்னா அதில் 5 செய்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் புரியும். முதல் செய்தி இது, 2ஆம் செய்தி இது அப்படின்னு சொல்கிறேன். தலபுராணத்தில் 5 செய்தி இருக்குது. சிதம்பரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி கடைசியில் பிரிச்சேர்க்கையில் இருக்க. அதை நான் டீக்கு அப்புறம் சாப்பிட்லாம். போயிட்டு தேநீர் சாப்பிட்டு வந்திருக்கேன். சமய நூல்களில் இந்த சிவலிங்கத்தினுடைய வடிவம் 24 மூர்த்தங்களாக சொல்லியிருக்கிறார். அது 24 விளக்க முடியாது, 24 இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுங்க. 24 மூர்த்தங்கள், சிவமூர்த்தங்கள் 24. சில நூல்களில் 64ன்னு கூட சொல்கிறாங்க. அது 64க்குரிய பட்டியல் நம்மள்கிட்ட இல்லை. 24க்குரிய பட்டியல் இருக்குது. 24 சிவமூர்த்தங்கள். அதில் ஒன்று சதாசிவமூர்த்தம். அதில் இன்னொரு 3 உங்களுக்கு சொல்லணும்னா, போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். 24 மூர்த்தங்களில் சதாசிவ மூர்த்தம் ஒன்று. 24ஐயும் விளக்க முடியாது, நிறைய வடமொழிப்பு தான், வடமொழியினுடைய பிரிப்பு தான் அது. அதில் நம்ம தமிழில் சொல்ல போனால் போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வடிவம் உமையோரு பாகனாயிருக்கிற போது, ஐக்கியப்பட்ட போது போக வடிவம். யோக வடிவம் தட்சிணாமூர்த்தி யோகம் என்றது. வேக வடிவம் அது என்ன, 8 ஊரில் சம்ஹாரம், வீரட்டம், அட்ட வீரட்டத்துக்கு போய் அந்த சம்ஹாரத்தை நடத்துகிற போது வேக வடிவம்.
இதை அந்தந்த கோயிலில் அதுக்குரிய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் சொல்கிறேன், போக வடிவம். போகம்னா அனுபவம், உமையம்மையோடு இருக்கிற போது. யோகம்னா தனியாக இருக்கிறது, தட்சிணாமூர்த்தி. வேகம்னா ஒன்றை அடிக்கிறதுக்கு, வேகம். மூணு வடிவத்தோடும் இருக்கிறதா அந்தந்த தலத்தில். இப்போ அட்ட வீரட்ட தலத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற சிவலிங்கத்தினுடைய மூர்த்தம் என்னன்னு கேட்டால் வேக வடிவம். பல ஊர்களில் போக வடிவம். தியானத்தில் இருக்கிறதுன்னு உங்களுக்கு சொன்னீங்கன்னா பல இடங்களில் வந்து தியான மூர்த்தியாக இருக்கிறது ரொம்ப அரிது. தட்சிணாமூர்த்தியை தான் அவங்க வந்து தியானத்துக்குரிய யோக மூர்த்தியாக சொல்கிறாங்க. அது தனியாக தட்சிணாமூர்த்தி கோயிலில் இருக்கிறதா இருக்கும். அதுக்கு ஒன்றும் தனியாக தலம் இருக்கிறதா எனக்கு நினைவுக்கு வரல. ஆனால் இது 3 பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ஒரு செய்தி என்னென்னா, இந்த சிவலிங்கத்தை எதனாலே செய்யலாம், இந்த சிவலிங்கத்தை எந்த பொருள்களினாலே செய்யலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. அது ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. சிவலிங்கம் முதல் பாறை 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 வேறு, கல் வேறு. அதனால் பாறை. வடநாட்டில் பாறையே சிவலிங்கமாக பண்ணியிருப்பாங்க. நான் எங்கேயோ பார்த்துருக்கிறாரு. பாறையை சிவலிங்கமாகவே வடித்திருப்பாங்க. வடநாடுகளில் இருக்குது. மரத்தாலே சிவலிங்கம் எங்கே இருக்குன்னா காட்மாண்டில் இருக்குது. காட்மாண்டில் என்ன சிறப்பு அப்படின்னு நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். காட்மாண்டில் பசுபதிநாதர் கோயிலில் அந்த பசுபதீஸ்வரர் வந்து கல்லால் ஆகியது தான். கருங்கல். அந்த சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு தான் 4 முகம். அந்த கோயில் முழுவதும் அந்த கோயில் முழுவதும் எந்த இடத்துலையும் கல் பயன்படுத்தவே இல்லை. கோபுரம் வரைக்கும் மரம்தான். அங்கே இருக்கிற கோபுரம் நம்ம மாதிரி இப்படி இருக்காது.